தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். வடசென்னை வளர்ச்சி திட்டம் சென்னை மாநகரின் அனைத்து பகுதிகளும் சமச்சீரான வளர்ச்சியை பெறுவதை உறுதி செய்யும் நோக்கத்தில் இந்த அரசு தொடங்கிய இலட்சிய திட்டமான வடசென்னை வளர்ச்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையங்கள் அமைத்தல், குடியிருப்பு வசதிகள் ஏற்படுத்துதல், குடிநீர் வழங்கல், கல்வி மற்றும் மருத்துவ உட்கட்டமைப்பு பணிகள், ஏரிகள் மற்றும் குளங்கள் மேம்பாட்டு பணிகள், கடற்கரைகளை மேம்படுத்துதல், மீன் சந்தைகள் அமைத்தல், உடற்பயிற்சி நிலையங்கள், பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு கட்டமைப்பு பணிகள், மின்மயானங்கள் அமைத்தல், துணை மின் நிலையம் மற்றும் மின்மாற்றிகள் தரம் உயர்த்துதல், பலவகை தொழில்நுட்ப கல்லூரி அமைத்தல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்குதல் போன்ற பல்வேறு பணிகள் 6045 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு, சமூக மேம்பாட்டையும் தொழில் வளர்ச்சியும் இரு கண்களாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு அரசு மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் தொழிலாளர்தம் நலம் பெறும் அரசாக செயல்படுகிறது. தொழில்துறைக்கு தேவையான திறன்மிகு பணியாளர்களை உருவாக்குவதற்காக இதுவரை 41 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைத்திட 298 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தரமான வேலைவாய்ப்புகளை பெற்றிட தேவையான திறன்களை இளைஞர்களுக்கு வழங்கிட 71 அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் 2877 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழில் 4.0 இண்டஸ்ட்ரி 4.0 தொழில்நுட்ப மையங்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு நல உதவிகளை வழங்குவதில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 38,62,919 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 3,397 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு உள்ளது. கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்து மருத்துவ பரிசோதனை அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பட்டாசு தொழிற்சாலை விபத்துகளில் உயிரிழந்த தொழிலாளரும் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடையும் வரை மாதாந்திர பராமரிப்பு தொகை, கல்வி உதவித்தொகை ஆகியவை வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் வகையில் 2000 தொழிலாளர்களுக்கு புதிய இருசக்கர மின்வாகனங்கள் வாங்குவதற்கு 20,000 ரூபாயை மானியமாக வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 1996 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு, உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் எனும் குறளின் இலக்கணத்திற்கு ஏற்ப தமிழ்நாடு அரசு மக்களின் உடல்நலத்தை பேணுவதில் தனிக்கவனத்துடன் செயல்படுகிறது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் கோவிட் பெருந்தொற்றை எதிர்கொண்டு பேராற்றலுடன் சமாளித்தது. இதனைத் தொடர்ந்து நோய்களுக்கான மருத்துவ சிகிச்சைகளில் மட்டுமின்றி நோய்களை முன்கூட்டியே அறிந்து தடுக்கும் வழிமுறைகளிலும் உரிய கவனம் செலுத்தி வருகிறது. இந்த அரசால் செயல்படுத்தப்படும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் தொற்றா நோய்களை கண்டறிய வீடுகளுக்கு நேரடியாக சென்று பரிசோதனைகள் நடத்தப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் 2.55 கோடி பயனாளிகள் முதன்முறை சேவைகளையும் 4.75 கோடிக்கு மேற்பட்ட பயனாளிகள் தொடர் சேவைகளையும் பெற்று பயனடைந்து வருகின்றனர். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் இதுவரை 5,11,916 உயிர்களை காத்துள்ளது. இத்திட்டத்திற்கு இதுவரை 493 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்ட 1206 நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்களின் மூலம் 17,82,687 பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.